இந்த மாத்திரை சாப்பிட்டாதான் உங்க இதயம் ஆரோக்கியமா இருக்கும், மூளை ஒழுங்கா வேலை பார்க்கும், முட்டி வலி வராம இருக்கும்னு சொல்லியிருப்பாங்களே. அதை விட முக்கியமா இது மீன்ல இருந்து தான் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்களே. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆரோக்கியமாகிறதுக்காக எளிமையான மற்றும் பயனுள்ள ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குற எண்ணெய் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீன் எண்ணெய் மாத்திரையில DHA EPAன்னு சொல்லக்கூடிய 2 வகையான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இந்த ஒமேகா 3 உற்பத்தி பண்றது மீன்கள் இல்ல, கடல்ல இருக்கக்கூடிய பாசின்ற ஒரு வகையான தாவரம் போன்ற உயிரினம். அந்த பாசிகளை சாப்பிடக்கூடிய ஒரு சில கடல் மீன்களோட உடம்புல இந்த ஒமேகா 3 தங்கிருது. இந்த ஒமேகா 3 மீன்கள்ட்ட இருந்து தனியா உறிஞ்சி எடுத்த ஃபிஷ் ஆயில் டேப்லெட்னு நம்மள்ட்ட விற்கிறாங்க. ஸோ ஒமேகா 3க்கு மீனை இங்க ஒரு ஏஜென்டா தான் பயன்படுத்துறோம். இந்தியால சப்ளிமெண்ட்ஸுக்குன்னு ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் கிடையாது. கண்ட எண்ணெயை கலப்படம் பண்ணி டபுள் ஸ்ட்ரென்த் ட்ரிபிள் ஸ்ட்ரென்த்னு விளம்பரம் பண்ணி அதிக காசுக்கு இந்த கலப்பட மாத்திரைகளை உங்கள்கிட்ட தள்ளிடுவாங்க. சரி, டைரக்டா ஒமேகா 3 இருக்கிற மீன்களை சாப்பிட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா தொழிற்சாலை கழிவுகளை மனிதர்கள் கடல்ல கலக்கிறனால மெர்க்குரி லெட் போன்ற ஹெவி மெட்டல்ஸை சாப்பிட்டு நரம்பு பிரச்சனைகள், கருவுறுதல் பிரச்சனை, வலுவற்ற நோய் எதிர்ப்பு ஆற்றல் போன்ற பாதிப்புகள் அந்த மீன்களுக்கு வருது. இந்த மீன்களை சாப்பிட்டா நம்மளுக்கும் அதே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மினாலும் அந்த ரிஸ்க் எடுக்கணுமான்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. அது அனாவசியம். ஸோ இந்த ரிஸ்க் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஏஜென்ட்ஸான மீன்களை விட்டுட்டு டைரக்ட் சோர்ஸான பாசில இருந்து எடுக்கக்கூடிய ஆல்கே ஆயில் டேப்லெட்ஸ் ஒரு பெட்டர் ஆப்ஷன். நல்ல பிராண்ட் பார்த்து வாங்க தெரியலனா அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் இயற்கை உணவான ஆளி விதைகள். இதுல ALAன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்கு. இதை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்பு அதுல இருந்து EPA மற்றும் DHAவை உற்பத்தி பண்ணிக்கிறோம். ஒரு நாளைக்கு மினிமம் 250 இருந்து 500 mg EPA DHA சேர்த்து எடுக்கணும்னு சொல்றாங்க WHO. இதுக்கு 3 இருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீட் சாப்பிட்டீங்கன்னா போதும். அதை நல்லா ஊற வச்சு அரைச்சு சாப்பிட்டா அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அடிஷ்னலா வால்நட்ஸ், சியா சீட்ஸ்களையும் சாப்பிடலாம். ஆனா 3 விடயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போதுமான உடல் அசைவு, சரியான உணவு, தரமான தூக்கம். இது 3 இல்லைன்னா எந்த ஒரு ஒமேகா 3 எடுத்தும் பிரயோஜனம் இல்ல. ஃபிஷ் ஆயில் எடுத்து காசை கரியாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீகன் அண்ட் வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க ஹெல்த்தை சரி பண்ணணும்னா எனக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.